இருக்கிறார் என்று கூறினார். பவ்யமுடன் அனுமன் கொடுத்த மோதிரத்தை கையில் வாங்கினாள் சீதை. ராமனின் விரல்களில் அம்மோதிரம் விளங்கியதை எண்ணி எண்ணி அவரையே நேரில் பார்ப்பது போல் மகிழ்ந்தாள். இவன் உண்மையான ராமதூதனே என்று மகிழ்ந்தாள். கணையாழி தொடர்பான பேச்சுக்கள் நிகழ்ச்சிகளெல்லாம் சீதையின் மனதில் நிழலாடின. அனுமனே, உன்னை தவறாக நினைத்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். ஏனெனில் என் நிலைமை அவ்வாறாக உள்ளது. அதிருக்கட்டும், என் கணவர் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீராமர் எப்படி இருக்கிறார்? சதா என்னை மீட்டுச் செல்வது பற்றிய ஆலோசனையில் இருக்கிறாரா? லக்ஷ்மணன் சொல் கேளாமல் அவரை மதியாமல் இருந்ததாக நினைத்து லக்ஷ்மணன் என் மேல் கோபமாகத்தானே இருக்கிறார் என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள் சீதை. அவளுக்கு ஆறுதலாக, அம்மா, தாங்கள் இல்லாமல் மிகவும் வேதனையுடன் இருக்கிறார் எம்பிரான். அழகான கனிவகைகளை பார்த்தாலோ மனமிக்க பூக்களை பார்த்தாலோ சீதே சீதே என்று பெருமூச்சு விடுகிறார். எப்போதும் உங்கள் நினைவுடனே இருக்கிறார். அன்னையே, அவர் வந்துதான் உங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பது இல்லை. இப்போதே என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள். அடுத்த நொடி நாம் அங்கு இருப்போம் என்று சீதையின் முன் பணிந்து நின்றார். ஸ்ரீராமர் தன் நினைவாகவே இருக்கிறார் என்பதை கேட்டு மகிழ்ந்தாலும் இந்நிலைக்கு அவரை ஆளாக்கி விட்டோமே என்று வேதனையும் அடைந்தாள் வைதேகி. அதே சமயம் இச்சிறிய உருவில் என்னை எப்படி உன்னால் தாங்கிச் செல்ல முடியும் என்று அன்னை வினவவும் தன் சக்தியை அன்னைக்கு உணர்த்தும் பொருட்டு விஸ்வரூபம் எடுத்தார் ஆஞ்சநேயர். தன் முன் வியாபித்து நிற்கும் அதி தேஜஸ்வியான அனுமனை பார்த்ததும் பிரமித்து போனாள் சீதை.